ஹை ஆல் இந்த கடையிலலாம் கொடுப்பாங்களே ஒரு டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாமே. அந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி நம்மளோட வெங்காயம், பெரிய வெங்காயம், அது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை வர மிளகாய் போட்டிருக்கேன். அது நல்லா வேகணும். நல்லா வேக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கலரிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அது கூட ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாலேயே நான் கொஞ்சம் அசஃபோட்டிடா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சு அந்த தக்காளி நல்லா வெந்து தோல் வந்து பிரிஞ்சு வரணும். அதுதான் பதம். வரும்போது ஒரு குட்டியாக இத்தினூண்டு சைஸ், அதாவது 1 ரூபி காயினில் ஒரு ஹாஃப் சைஸ் புளி அந்தளவுக்கு இருந்தால் போதும். நான் போட்ட அளவுக்கு புளி போட்டுட்டு அதை நல்லா வணங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு, கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு அதை மேலே ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தி, தோசை, இட்லி, ஈவன் நம்மளோட பொங்கல் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறு ரெசிபி பார்க்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், see you.